வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, அண்ணா அறிவாலயத்தில் நேர்காணல் நடந்துக்கு இருக்கு. சட்டப்பேரவை தேர்தலில் யாருக்கெல்லாம் போட்டி போட ஆசை இருக்கோ, அந்த விருப்ப மனு வாங்கியிருப்பாங்களே, அவங்கள கூப்பிட்டு திமுக தலைவர்கள் நேர்காணல் எடுத்துக்கிருக்காங்க. அந்த வகையில் உதயநிதி ஸ்டாலின்கிட்ட ஸ்டாலின் அவர்கள் நேர்காணல் எடுக்கக்கூடிய ஒரு புகைப்படம் நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. இந்த புகைப்படமே ஒரு காமெடி. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட அவர் நினைக்கிறாரோ அந்த தொகுதியில் போட்டியிடலாம். யார் தடுக்க போகிறது? எதிர்த்து ஒரு கேள்வி கூட யாரும் இங்கே கேட்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் ஒரு ஜனநாயக கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் உருட்டுறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு புகைப்படம். உதயநிதி ஸ்டாலினே நேர்காணல் எடுத்த பிறகு தான் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு இதை மக்கள் மத்தியில் இந்த உருட்டை திணிக்கிறதுக்காக தான் இந்த புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அதிமுக கலாய்க்கிறாங்க. இந்த டாப்பிக்கில் திமுக என்டிஏ இடையே பெரிய பஞ்சாயத்து நடக்குது. இதை விட பெரிய பஞ்சாயத்து என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய நேர்காணல் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கொடுத்த பேட்டி. நேர்காணலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு உதயநிதி என்ன தெரியுமா பதில் கொடுத்துருக்காரு? என்னுடைய தொகுதியை பற்றி கேட்டாங்க. எஸ்ஐஆரில் எவ்வளவு வாக்காளர்கள் என்னுடைய தொகுதியில் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்டாங்க. தொகுதியில் என்னென்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. எல்லாத்துக்கும் நான் பதில் சொன்னேன். போயிட்டு வாங்க, யோசித்து முடிவு பண்ணுறோன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூள் படத்தில் கடைசியில் திருப்பதியில் லட்டுக்கு பதிலாக ஜிலேபின்னு ஒன்று விட்டியடா, அதை மட்டும் என்னால் ஏற்றுக்க முடியாதுடா அப்படின்னு விவேக் சொல்லுவார்ல, அது மாதிரி கடைசியில் போயிட்டு வாங்க, யோசித்து முடிவு பண்ணுறோன்னு சொன்னாங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்ல உச்சகட்ட குபீர் சிரிப்பில் இப்போ பாஜக அதிமுக தொண்டர்கள் கலாய்ச்சிக்கு இருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? பியூஷ் கோயல் தமிழகம் வந்திருக்காரு. அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்துக்கு பியூஷ் கோயல், நயினார், எல் முருகன், தமிழிசை அக்கா எல்லாரும் இப்போ போயிருக்காங்க. எந்த நேரம் வேணாலும் யார் யாருக்கு எவ்வளவு தொகுதி அப்படின்னு அந்த பட்டியல் வெளிவரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழக மீடியாக்கள் தொடர்ந்து உருட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நம்பர்ஸை இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுக்கு இருக்காங்க. தந்தி டிவி ஒரு நம்பர் சொல்கிறாங்க, புதிய தலைமுறை ஒரு நம்பர் சொல்கிறாங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதன் பிறகு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணலாம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 12 விழுக்காடு வாக்குகளை பாஜக வாங்கியிருக்காங்க. அப்போது 12% ஓட் ஷேருக்கு அடிப்படையில் தொகுதி பங்கீடு இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா டெஃபினட்டாக அது ஏற்கத்தக்கது அல்ல அப்படிங்கிறதான் பாஜக தொண்டர்களுடைய பார்வையாக இருக்குது. சில மீடியா என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் 28 தொகுதிகளில் போட்டிடுறாங்க. காங்கிரஸை விட அட்லீஸ்ட் ஒரு தொகுதியாவது கூட இருக்கணும், 29 தொகுதி தரணும் அப்படின்னு பாஜக கேட்டதாக அதிமுக 29 தொகுதிகளை ஒதுக்கினதாக சில மீடியாக்கள் எழுதிக்கு இருக்காங்க. வெயிட் பண்ணலாங்க. பிஜேபிக்கு 12 விழுக்காடு வாக்குகள் இருக்குது. நான் மறுபடியும் இதை சொல்கிறேன், ரிஜிஸ்டர் பண்ணுறேன். 12% அப்படின்னா அட்லீஸ்ட் 40 தொகுதியாவது போட்டியிடணும் தாமரை. வெயிட் பண்ணலாம். இன்று மாலை யார் யார் எவ்வளோ தொகுதிகளில் போட்டி அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவர இருக்குது. திமுக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டணி கட்சிகள்கிட்ட தனித்தனியே பேச்சுவார்த்தை நடத்தி அப்பப்போ யார் யாருக்கு எவ்வளோ தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிலீஸ் பண்ணிக்கிருந்தாங்க. என்டிஏவை பொறுத்த வரைக்கும் எல்லாருடையும் அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை முடிந்து ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் யார் யாருக்கு எவ்வளவு அப்படின்னு ஒரே நேரத்தில் வெளியிடப்படும் போல. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸுடைய ஒரே கருத்து, மினிமம் 40 தொகுதியிலாவது போட்டியிடணும் அப்படிங்கிற திட்டவட்டமாக பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ்லாம் சொல்லிக்கிருக்காங்க. வெயிட் பண்ணலாம். பியூஷ் கோயல் அதிமுகவுடைய ஆஃபீஸுக்கு போயிருக்காரு. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏஎன்எஸ் சர்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் சர்வே முடிவுகளை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ஏஎன்எஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துடைய பேரையே கேள்விப்பட்டது இல்லையே, எந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பொதுமக்களுக்கு ஷாக்கு, ஒரு கன்ஃபியூஷன். சர்வே முடிவுகளை பார்த்ததுக்கப்புறம் தான் ஏஎன்எஸ்னா அறிவாலயம் நல சங்கமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எதிர்கட்சிகள் கலாய்ச்சிக்கு இருக்காங்க. ஏன்னா இந்த சர்வே ரிசல்ட்டு முழுக்க டிஎம்கேவுக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்படிப்பட்ட டிபேட் நடக்குது. ஏஎன்எஸ்னா அறிவாலய நல சங்கமோ அப்படிங்கிற டிபேட் நடக்குது. அந்த சர்வே முடிவில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, டிஎம்கே கூட்டணி 44.9% வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்னும், ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி 38.5% வாக்குகளை வாங்குவாங்கன்னும், டிவிகே 9.7% வாக்குகள், நாம் தமிழர் கட்சி 4.8% வாக்குகள், நோட்டாவுக்கு 2.1% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திமுக கூட்டணி 180 தொகுதிகளை ஜெயிப்பாங்கணும், ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி 58 தொகுதிகளை ஜெயிப்பாங்கணும் இந்த ஏஎன்எஸ் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இது திமுகவுடைய கருத்து திணிப்பு. மக்கள்லாம் இதை ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஆனால் டிவிகேவை பற்றி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? நகரங்களில் மட்டும்தான் டிவிகேவுக்கு கொஞ்சம் வாக்குகள் வருது, ஆனால் கிராமத்தில் டோட்டலாக டிவிகே வாஸ் அவுட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் முடிவப்போ நம்மளுக்கு தெரியும் யார் யாருக்கு எவ்வளவு சதவீத ஆதரவு அப்படிங்கிறது தெரியும். இன்னும் இது மாதிரி ஏகப்பட்ட கருத்து கணிப்புகள் இனி வரக்கூடிய நாட்களில் வெளிவரும்.
அது மேக்ஸிமம் கருத்து கணிப்பாக இருக்காது, கருத்து திணிப்புகளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.